ஒரு விஷயத்த பண்றாங்க. அந்த டைம்ல அங்க இருந்த முத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயாவை பார்த்து ஒன்று சொல்றாங்க. அதை கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அது வந்துட்டு அவங்களுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி முத்து மனோஜை பார்த்து ஒன்று சொல்றாரு, டேய் கண்டிப்பா நீ இதை பண்றடா இன்னும் 1 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மனோஜ் ரோகிணியும் பாத்தீங்கன்னா ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டான் கண்டிப்பா பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி விஜயா பாத்தீங்கன்னா இன்னுமே அவங்க பண்ண தப்ப கொஞ்சம் கூட உணரவே இல்லை. அதாவது இந்த மாதிரி காலையில வந்துட்டு அவங்க வழக்கம் போல கதவை திறந்து வெளியில வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி மீனா பார்த்து சொல்றாங்க, அடியே நீ தானே இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இந்த சின்ன பிரச்சனையே பெரிய பிரச்சனையாகிட்டேன். இந்த ஒரு நகை இந்த காலன நகைக்காக தானே இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையாகனா இந்த அந்த நகை அப்படின்ட்டு மீனாவோட மூஞ்சில இந்த மாதிரி விஜயா போட்டிருந்த நகை அப்படியே தூக்கி எறிகிறாங்க. அந்த டைம்ல அங்க இருந்த முத்து பாத்தீங்கன்னா அம்மா ஆனா நீங்க எல்லாம் என்னம்மா அம்மா நான் கூட நினைச்சேன் நீங்க வந்துட்டு அந்த மனோஜ் போய் சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க பண்றது பார்த்தா நீங்க 2 பேருமே பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுது. நீங்க பண்ணது தப்பு இப்ப பண்றதும் தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல. அது மட்டும் இல்லாம உங்களோட நகை எங்களுக்குலாம் ஒன்று வேண்டாம். எங்க நகை வித்தது என்ன நீங்களா இல்லையா மனோஜ் தானே, அந்த நகையை அவன் தான் திருப்பி தரணும். அதனால டே மனோஜ் என்ன பண்ற இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த நகை எல்லாத்தையும் அப்படியே திருப்பி கொண்டு வந்து என்கிட்ட தர. அப்படி தரல அப்படின்னா உன்னோட கடை இருக்குல்ல அந்த சாவியை பூட்டி நானே வச்சுக்குவேன், கார் அதையும் நானே வச்சுக்குவேன், நானே வச்சுக்க மாட்டேன் கொஞ்ச நாள் பார்ப்பேன், தரல அப்படின்னா 2மே வித்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மனோஜ் ரோகிணி என்னடா இப்படி சொல்லிட்டான் ஓசிலே மங்களம் மடலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ கண்டிப்பா நகையை திருப்பி கொடுத்தே ஆகணும் போலயே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.